இரண்டாவது சுற்றில் 4 போனஸ் புள்ளிகள் தான் கிடைத்தன. ஈரான் அணிக்கு முதல் சுற்றில் போனஸ் புள்ளிகள் கிடைக்கவில்லை என்றாலும் இரண்டாவது சுற்றில் 7 போனஸ் புள்ளிகளை எடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஈரான் அணியினர் ஜாவூத் அலி மற்றும் முஸ்தபா ஆகிய 3 பேரை திரைப்பட பாடல் உலகமும் சரி மிக மிக பெரியது. அதில் எத்தனையோ படைப்பாளிகள் மிகப்பெரிய வரலாறுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உதாரணமாக தஞ்சை ராமையாதாசிலிருந்து, மருதகாசியிலிருந்து, பாபநாசம் சிவனிலிருந்து வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தார். இன்று நமக்கு முன்னணியாக இருந்து கொண்டிருக்கிற கவி பேரரசு வைரமுத்து அவர்களிலிருந்து, முத்துலிங்கம் அவர்களிலிருந்து, பிரைசோழன் அவர்களிலிருந்து, மு மேத்தா அவர்களிலிருந்து எத்தனையோ பாடலாசிரியர்கள் நம்முடைய இதயத்தில் இன்றும் பல பாடல்கள் மூலமாக நீங்காத இடம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை பற்றி எல்லா பாடலை பற்றியும் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த கால அவகாசம், நேர அவகாசம் இன்மையால் சிற்சில கவிஞர்களுடைய பாடல்களை மட்டும் பார்த்தோம். ஏன்னா இவங்க எல்லா தமிழுடைய எல்லா அறிஞர்களுடைய பாடல்களையும் சொல்ல வேண்டும் என்றால் 1 மணி நேர நிகழ்ச்சி என்பது போதாது. ஒரு நாள் முழுக்க நிகழ்ச்சி வைத்தால்தான் அத்தனை பாடலாசிரியர்களுடைய பெருமைகளையும் அவர்களுடைய பாடல்களையும் நம்மால் சொல்ல முடியும். அதை விட இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இப்போது பாடல் எழுதுவது எப்படியோ அதே மாதிரி அந்த பாடல் எழுதிய பிறகு அதற்கு அந்த முகபாவத்தின் மூலமாக, நடிப்பாற்றலின் மூலமாக அந்த வரிகளை உயர்த்தி காட்டுகிற ஒரு சில நடிகர்களும் அந்த பழைய சினிமா காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் குறிப்பிடத்தக்க நான் எப்போதும் ஆச்சரியப்பட்டு பார்க்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன் யாருன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் பிறந்த பிறகு வளர்ந்து அதுக்கப்புறம் பயிற்சி பெற்று நடிகர்களாக தான் இது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற வழக்கம். ஆனால் நடிப்பதற்காகவே பிறந்த ஒரு நடிகர் என்றால் அது நம்முடைய சிவாலயர் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் என்று கட்டியம் கூறலாம். இது உலகமெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்ட நடிப்பாற்றல் பெற்ற சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய படங்களில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு பாட்டிற்கும் அந்த ஒவ்வொரு வரிக்கும் தகுந்தாற் போல அவருடைய நடை, உடை, பாவனை என்பது எப்போதும் அமைந்திருக்கும். அதில் குறிப்பாக இந்த பாடலை நிறைய பேர் சொல்லுவாங்க, யார் அந்த நிலவு அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாடலை அவர் நடந்து நடித்து காட்டி கையில் ஒரு சின்ன சிகரெட் துண்டை வைத்துக் கொண்டு அப்படியே நடந்து வருவார், நடித்து காட்டுவார், பாடிக்கொண்டே வருவார். இந்த பாடலை பார்த்த பிறகு பல பேர் சிகரெட் பிடிக்க பழகி கொண்டதாக ஒரு தகவல் இருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நடை, நாகரிகம் அந்த பாட்டுக்குள்ள அவர் காமிச்சிருப்பார். அப்படிப்பட்ட நடிகர் திலகம் அவர்கள் ஒரு பாடல் நடிச்சிருந்தார். அந்த பாடல் உருவானதுக்கும் ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கதாநாயகன் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிறார். இதிலிருந்து விதியின் வசத்திலிருந்து வெளிவர முடியாத ஒரு வாழ்க்கை போராட்டம். இந்த நிலையில தன்னுடைய மனப்போராட்டத்தை தத்துவ ரீதியாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் கதைக்களம். இப்ப மெல்லிசை மன்னர் அவர்களும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் இந்த பாடலை உருவாக்குகிற முயற்சியில் போராடி கொண்டிருக்கும் போது கண்ணதாசன் அவர் என்ன சொன்னாராமா, இதை நடிக்கிற சிவாஜி வீட்டுக்கே போய் உட்கார்ந்து இப்ப இந்த பாட்டுக்கு நீ எப்படி நடிப்பேன்னு கேட்போம், அதுல ஏதாவது நமக்கு தூண்டுகோல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே போல சிவாஜி கணேசன் வீட்டுக்கு போய் உட்கார்ந்தோடனே இந்த பாட்டு இந்த சிச்சுவேஷன்ல நீ எப்படி நடிப்ப அப்படி சொல்லி கவிஞர் கேட்ட உடனே நடிகர் திலகம் அவர்கள் ஒரு நடை நடந்து காமிச்சிருக்கார். எத்தனையோ சந்த நடைகளை கேட்ட பிறகும் வராத வார்த்தை நடிகர் திலகம் அவர்கள் நடந்து காட்டிய நடையை பார்த்த பிறகு வந்ததாம், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்ற பாட்டு.
அங்கே எனக்கு இடம் வேண்டும். தழுவும் போது மலரும் சுடுகின்றது. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது. எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே. கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே. இறைவன் கொடியவனே. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓடிடவே. அங்கே எனக்கு ஓடிடம் வேண்டும். அங்கே எனக்கு ஓடிடம் வேண்டும். பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே. பழைய பறவை போல ஒன்று பறந்து வந்ததே. புதிய பறவை எனது நெஞ்சை மறந்து போனதே. என்னை கொஞ்சம் தூங்க வைத்தால் வணங்குவேன் தாயே. இன்று மட்டும் அமைதி தந்தால் உறங்குவேன் தாயே. உறங்குவேன் தாயே. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும்.